வணக்கம் மக்களே. கீர்த்தி சுரேஷ் மற்றும் ராதிகா ஆப்டே அவங்களோட மிரட்டலான நடிப்பில் உருவாகிருக்கிற படம் தாங்க அக்கா. இந்த படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த டீசர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டலாகவே இருக்குதுங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா முழுக்க கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குதுங்க. இந்த டீசரை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸாக தான் உருவாயிருக்கு. இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா தர்மராஜ் ஷெட்டிங்கிறத தான் எழுதி தயாரிச்சிருக்காரு. தமிழில் இது என்ன மாயம் படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தாங்க கீர்த்தி சுரேஷ். இவங்க பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் படத்தின் மூலமா தேசிய விருதும் பெற்றிருந்தாங்க. தமிழ் தெலுங்கில் பிஸியாக இருந்த கீர்த்தி சுரேஷ் இப்ப ஹிந்தி படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது கீர்த்தி சுரேஷ் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திற்கான எடுக்கப்பட்ட ஒரு வெப் தொடர்ல நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மற்றும் ராதிகா ஆப்தே நடித்துள்ள இந்த சீரீஸ்க்கு பாத்தீங்கன்னா அக்காங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு தரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷை இதுவரை பார்த்திராத ஒரு அவதாரத்துல பார்த்து வியந்து போயிருக்காங்கன்னே சொல்லலாம். அவரோட நடிப்பு திறமை முழுவதையும் இந்த சீரீஸுக்காண்டி கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸின் ஸ்ட்ரீமிங் தயாரிப்பு நிறுவனமான ஒய்ஆர்எஃப் என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த சீரிஸை தயாரிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பெர்னூருவை சேர்ந்த ஒரு பெண்ணினோட வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட கதை தாங்க இது. பெர்னூருவை சேர்ந்த பெண் அக்காக்களுக்கு எதிராக பழிவாங்க துடிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் தாங்க இந்த டீசரில் வச்சிருக்காங்க. இந்த டீசரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.